ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். காட் bless யூ. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். காட் bless யூ. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனங்களை திருப்பிக் கொள்வோமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனங்கள் வாசிக்க கேட்போம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியினிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். ஹல்லேலூயா. இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், காபிரியேல் என்னும் தூதன் தேவனாலே அனுப்பப்பட்டான். ஹல்லேலூயா. காபிரியேல் என்னும் தூதன் தேவனாலே அனுப்பப்பட்டான். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு பிறப்பதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக, இயேசு பிறப்பின் நேரத்திலும், இயேசு பிறப்புக்கு பிறகும் பார்ப்பீர்கள் என்றால், இந்த தேவ தூதர்களுடைய ஊழியத்தை நாம் காணலாம். அதிக தீவிரமாக இந்த தூதர்கள் ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் காண முடியும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த தூதர்கள் யார்? எபிரேயர் 1:14 வாசிக்கிறது போல, அவர்கள் எல்லாரும் தேவனாலே அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். தேவனாலே அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள், அப்படி என்றால் நமக்கு ஊழியம் செய்கிற ஆவிகளாக தேவனுடைய தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யாராலே இந்த தூதர்கள் அனுப்பப்படுகிறார்களாம்? தேவனாலே அனுப்பப்படுகிறார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். காபிரியேல் என்னும் தூதன் தேவனாலே மரியாளுக்கு அனுப்பப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலத்திலும் கர்த்தர் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தூதனை கர்த்தர் நமக்காக அனுப்ப போகிறார். எதற்காக? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி, உங்களுக்கு துணை நிற்கும்படி, உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படி, உங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை செய்யும்படி தேவன் தமது தூதனை உங்களுக்காக அவர் அனுப்புவார். பாருங்க, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தூதனை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறாராம். சங்கீதம் 91:11 வாசித்து பார்க்கும்போது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, உனக்காக அவர்களை அனுப்புவார். உன்னை காக்கும்படி, உன்னுடைய வழிகளில் எல்லாம், நீ போகும் பொழுதெல்லாம், நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலும், நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உன்னை காக்கும்படிக்கு, உனக்கு துணை நிற்கும்படிக்கு கர்த்தர் தமது தூதனை அவர் அனுப்புகிறாராம். ஆம் பிரியமானவர்களே, என்னாகும் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்தில் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக மிகவும் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஒடுக்கப்பட்ட அந்த நாட்களில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி அவர்கள் முறையிட்டார்களாம், அவர்கள் கதறினார்களாம், கர்த்தாவே நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், எங்களை விடுவியும் என்று அவர்கள் கதறின பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்படி என்றால் அவர் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நேராக அவர்களை புறப்பட பண்ணினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தமது தூதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் பாருங்க, மரியாள் இடத்துல தேவன் காபிரியேல் தூதனை அவர் அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு செய்தியை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் எனக்கு பிரியமானவர்களே, தேவன் தமது தூதனை உங்களுக்காக அவர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அவரும் ஒரு விசை மனுஷனாய் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவரும் பலவீனத்தை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. என்ன பலவீனம்? ஒரு பயம், ஒரு திகில்.
அவர் சிலுவையை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை நேருக்கு நேராக சந்தித்து அவனோடு கூட சிலுவையில் யுத்தம் பண்ணுகிற ஒரு நேரம் வந்துவிட்டது. எல்லா உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மீது வரும் பொழுது, எல்லா சாபங்களும் துயரமும் அவர் மீது வரும் பொழுது, இருதயத்தில் அவர் கலங்கினாராம். இருதயத்தில் அவர் திகிலடைய தொடங்கினார். அப்பொழுது பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஜெபித்தாராம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 22 அதிகாரம் 43 வசனத்தில், அப்பொழுது வானத்தில் ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் என்று. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே தூதனுடைய பலன் இந்த பூமியிலே அவசியமாக இருக்குமே. ஆனால் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சில நேரத்தில் நம்ம பாடு நேரத்தின் ஊடாக நாம் செல்லுகிறோம். சில நேரத்தில் ஒரு நெருக்கத்தை சந்திக்கிறோம். ஒரு கடன் பிரச்சனை வந்து விடுகிறது. இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து தான் ஆகணும் என்ற சூழ்நிலை வரும்போது இருதயத்தில் கலங்குகிறோம். திடீரென்று ஒரு நோய் வருகிறது, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம். என்ன செய்வேன்? நான் தனித்து இருக்கிறேனே, எனக்கு யார் உதவி செய்வா? யார் என்னை காப்பாற்றுவாங்க? இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த ஒடுக்குதலிலிருந்து யார் எனக்கு உதவி செய்வாங்க என்று இருதயத்தில் நீங்கள் கலங்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் தமது தூதனை உனக்காக அவர் அனுப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் நாட்களில் தேவ தூதர்களுடைய ஊழியத்தை நாம் தெளிவாக வேதத்தில் நாம் காண முடியும். இன்றைக்கும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நீங்கள் சாதாரண ஒரு நபராக இருக்கலாம், படிப்பறிவில்லாதவங்களாக நீங்கள் இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை மற்றவங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் எத்தனையோ தூதர்களை அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் உங்களை கை போடாதபடிக்கு, ஒருவர் உங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு, எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடிக்கு தேவன் தமது தூதனை உங்களுக்கு முன்பதாக அவர் அனுப்ப வல்லமை உள்ளவர். சரி, போகட்டும். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் தூதர்களுடைய ஊழியம் என்ன, அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார்கள் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தமது தூதனை அனுப்பி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுவிக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக தூதன் என்ன செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். தூதன் பாருங்க, ஒரு நல்ல ஒரு வாழ்த்துதலின் செய்தியையும் ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியையும் தூதன் கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக தூதனுடைய ஊழியம் என்ன? இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பார்க்கும்போது தூதன் ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தையை அவன் கொண்டு வந்து பிரச்சனையே தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்தான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக தூதன் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொண்டு வந்ததை நாம் காண முடியும். நான்காவதாக ஒரு தூதன் பலப்படுத்துகிற, திடப்படுத்துகிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தான் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 4 விதத்திலும் தேவ தூதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறத நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், கர்த்தாவே உம்முடைய தூதனை எனக்கு அனுப்பும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், தூதர்களுடைய ஒத்தாசையை, பணிவிடை ஆவிகளை கர்த்தர் உங்களுக்காக கட்டளிட போகிறார். அதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீர்கள். அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. முதலாவதாக தூதர்கள் பாருங்கள், அவர்கள் வாழ்த்து செய்தியையும் ஆசீர்வாதத்தின் ஒரு செய்தியையும் நமக்கு கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் நாட்கள் அந்த இயேசுவின் அந்த பிறப்பை ஒட்டி, அவர் பிறப்பதற்கு முன்பதாகவும் அவர் பிறந்த நாட்களிலும் மாத்திரமல்ல பிறப்புக்கு பிறகும் இந்த தூதர்களுடைய ஊழியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா 1 அதிகாரம் 28 வசனத்தை நாம் வாசிப்போம். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். எனக்கு பிரியமானவர்களே, காபிரியல் தூதன்
மரியாளாகிய கன்னி மரியாளாகிய அவளுக்கு இந்த காபிரியல் தூதன் தரிசனமாகி எப்படி வாழ்த்துகிறான் பாருங்கள். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தூதர்கள் எதற்காக வருகிறார்கள் தெரியுமா? உங்களை பார்த்து வாழ்த்துவதற்காக வருவார்கள். ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக வாழும்போது, அவர் மீது அன்பு வைக்கும்போது, தூதர்கள் நமக்கு தோன்றி அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? மகளே வாழ்க, மகனே வாழ்க என்று சொல்லி அவர்கள் வாழ்த்துவார்களாம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலம் என்றாலே அது ஒரு வாழ்த்துகிற காலம் தானே. ஒருவரை பார்த்து ஒருவர் என்ன சொல்லுவாங்க? ஹாப்பி கிறிஸ்மஸ் சிஸ்டர், ஹாப்பி கிறிஸ்மஸ் பிரதர், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லி உற்சாகமாய் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிற ஒரு காலம். பல நேரத்தில் நம்ம துக்கப்படுவோம். எல்லாரையும் அந்த சிஸ்டர் வாழ்த்துனாங்க, என்னதான் வாழ்த்தாமல் போயிட்டாங்க, எனக்கு வாழ்த்துதல் சொல்லவே இல்லை. மற்றவங்க யாராவது நம்ம கண்டுக்காமல் போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், என்ன வாழ்த்தலையே அப்படின்னு. எனக்கு பிரியமானவர்களே, யார் உங்களை வாழ்த்துக்கிறாங்களோ இல்லையோ, தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பி அவருடைய வாழ்த்துதன் செய்தியை உங்களுக்கு கொடுத்து, மகளே வாழ்க என்று கர்த்தர் வாழ்த்துவார். இந்த வாழ்க என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு, வாழ்ந்துகிறு என்று. ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க, இந்த ஒளிக எல்லாம் எங்கே தான் காணப்படுதுன்னா, பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட தான் காணப்படுது. என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு நான் ஏடிஎம்கே வாழ்க வாழ்க தலைவர் வாழ்க அப்படின்வாங்க. அதே ஆள் பார்த்தீங்கன்னா கட்சி மாறி இருப்பார், உடனே சொல்ல ஒளிகன்னு ஒரு கும்பல் கத்தம். இந்த வாழ்க ஒளிக இது நம்ம ஊரில் ரொம்ப சர்வ சாதாரணமாக எல்லாமே பயன்படுத்துவாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்தால் வாழ்க அப்படின்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், தூதனை அனுப்பி அவர் சொல்லுவார், மகளே நீ வாழ்ந்திருக்கணும், மகளே நீ வாழ்ந்திருக்கணும் என்று சொல்லி தூதனை அனுப்பி இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நாம் பார்க்கிறோம், நிறைய மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தையை அவங்க காத்து கொண்டு இருந்தார்களாம். தேவன் என்ன செய்தார்? தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களையும் அவர் வாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 2:10 தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ தூதனை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அனுப்பி உங்களை அவர் வாழ்த்த போகிறார். ஹல்லேலூயா. வாழ்க மகனே, வாழ்க மகனே என்று சொல்லி அவர் வாழ்த்த போகிறார். சரி போகட்டும், வாழ்த்துனான்னா வாழ்த்தாகட்டி என்ன, அதனால எனக்கு என்னங்க பயன் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த வாழ்த்துதலில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் லூக்கா 1:37 வாழ்க என்று சொன்ன அதே தூதன் மரியாளை பார்த்து ஒரு வார்த்தையை அந்த தூதன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து வாழ்த்துதல் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, மகளே வாழ்க, என் மகனே வாழ்க என்று சொல்லும்போது அதில் ஒரு காரியம் இருக்கிறது, அது பின்பதாக ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னவென்றால், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு பல காரியத்தை நினைத்து இது கூடாது, இது முடியாது, இந்த வேலை கிடைக்காது, இந்த வீடு கிடைக்காது, இந்த சம்பளம் உயர்வு எனக்கு கிடைக்காது, பல காரியத்தை கிடைக்காதுன்ற செய்தி நீங்கள் எங்கே வேணால் கேட்கலாம். டாக்டர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க இதுக்கு மருந்து இல்லை, அல்லது அவங்க சொல்லுவாங்க இந்த காரியம் உங்களுக்கு கிடைக்காது, இதுக்கு ஒன்றுமே முடியாது அப்படின்னு எல்லா இடத்தும் முடியாதுன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்களும் நினைத்து கொண்டு இருக்கலாம் இது முடியாது அது முடியாதுன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷனாலே கூடாதது அவராலே கூடும். ஏன் மரியாளை பார்த்து அந்த தூதன் அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும்? ஏனென்றால் மரியாள் ஒரு கன்னியாய் இருந்த நேரத்தில் தான் இந்த தூதன் அவளுக்கு தோன்றி, வாழ்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால், அந்த தூதன் மரியாளை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு பிள்ளை தோன்றும், அந்த பிள்ளையுடைய பெயர் இயேசு எனப்படும்,
அவர் உன்னதமானவராய் இருப்பார், அவர் பெரியவராய் இருப்பார். தாவீதின் ராஜ்யம் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும், அவருடைய ஆளுகைக்கு முடிவே இராது என்ற இந்த அருமையான வார்த்தைகள் எல்லாம் சொன்னபோது அந்த கன்னி மரியாள் அதை கேட்கும் பொழுது இருதயத்தில் அவள் கலங்கினார். அந்த தூதனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை அவள் சொன்னாலாம், நான் ஒரு கன்னியா இருக்கிறேன், நான் ஒரு புருஷனை அறியாதிருக்கிறேன், எப்படி எனக்கு ஒரு பிள்ளை உண்டாகும்? என்னை பார்த்து நீங்கள் சொல்லுகிறீர்கள், உன் கர்ப்பத்திலிருந்து ஒரு பெரிய பிள்ளை தோன்றும், ஒரு பெரிய உலகத்தின் இரட்சகரே உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து உண்டாக போகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, இது எப்படி சாத்தியமாகும்? நான் இன்னும் புருஷனை அறியேனே என்று தன்னுடைய இருதயத்தில் அவள் சொன்னார். அந்த நேரத்தில் தான் இந்த தூதன் சொன்னான், எது மனுஷனாலே கூடாததோ தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் உனக்கு பரிசுத்தாவின் மூலமாக ஒரு பிள்ளையை தருவார் என்ற அந்த நற்செய்தியை மரியாளுக்கு சொன்ன பொழுதுதான், எனக்கு பிரியமானவர்களே, இந்த தூதன் சொன்னார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு தமது தூதனை அனுப்பி உங்களை வாழ்த்துக்கிறார் என்றால், இன்றைக்கும் கன்னி மரியாளை போல நீங்கள் பல காரியத்தை நினச்சி, இது முடியலையே, இந்த சொத்து பிரச்சனை முடியலையே, இந்த போராட்டம் முடியலையே, இந்த குடும்பத்திற்கு இந்த போராட்டம் முடியலையே, இந்த சரீரத்திற்கு பிரச்சனை முடியலையே, என் பிள்ளைகளுடைய விஷயத்தில் இந்த இது ஒரு தீர்வு இல்லாமல் நெடுங்காலம் அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதே, எதற்கு முடியவே இல்லையே, என்னால் முடியலையேன்னு நீங்கள் கலங்குகிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும். With God all things are possible. Today you may say, it's impossible with me. என்னால் முடியலைங்க, என்னால் முடியல, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பின்னணி இல்லை, எனக்கு பண உதவி இல்லை, அந்த உதவி இல்லை, எனக்கு இந்த பலன் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து, வாழ்க மகளே, வாழ்க மகனே, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் உங்களை குணமாக்க முடியும். நீங்கள் நினைத்து பார்க்காத விதத்தில் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்க முடியும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு உங்களுடைய கணவனை ஆண்டவர் தொட்டு குணமாக்க முடியும். அந்த அடிமை தனத்தில் இந்த குடி பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க முடியும். திருமணமாகி எனக்கு பிள்ளை இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் ஒரு பிள்ளையை ஆண்டவர் தர முடியும். எனக்கு வேலை இல்லையே, எனக்கு ஒன்றுமே கையில் நிற்க மாட்டேன்றது, எல்லாம் செலவாய்க்கொண்டே இருக்கிறது, கடன் மேலே கடன், பிரச்சனையின் மேலே பிரச்சனை என்று சொல்லுகிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்கு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் உடைய கரத்தில் நான் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன், என்னாலே கூடும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? அவங்கள பெரிய ஆளாவாங்களா? என்னாலே கூடும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள, எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவனை நோக்கி இன்றைக்கு பார்த்து சொல்லுங்க, தேவனே உம்மாலே எல்லாம் கூடும், என்னாலே முடியாதப்பா, ஆனால் உம்மாலே ஆகும். ஆகவே இன்றைக்குமே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று இன்றைக்கு நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், நிச்சயமாகவே நீங்கள் வருகிற நாட்களில், இந்த வருகிற புதிய வருஷத்திலும் புதிய புதிய காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் நீங்கள் எண்ணினதற்கு பார்க்கிலும் நீங்கள் கனவுல கூட நினைத்து பார்க்காத விதத்தில் கர்த்தனுடைய வாழ்க்கையில் கிரியைகளை செய்து அற்புதங்களை அடையாளங்களை அவர் நடப்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை பற்றி கொள்ளுங்க. இன்றைக்கு என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, மற்றவங்களால முடியாது, இதை கண்டு நீங்கள் ஏன் கலங்கணும்? எல்லாவற்றுக்கும் மேலே வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினவர், உன் சரீரத்தை உண்டு பண்ணினவர், உலகத்தை அதிகாரங்களை உண்டு பண்ணினவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ளவர் தேவனை பார்த்து சொல்லுகிறார், என்னாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆகவே தூதனுடைய செய்தி என்ன என்று கேட்பீர்கள் என்றால், ஒரு பக்கம் வாழ்க என்று நம்ம வாழ்த்துகிறது மாத்திரமல்ல, மறுபக்கத்தில் நம்ம பார்த்தவர் சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்மஸ் என்றால் என்னன்னா, தேவனாலே எல்லாம் கூடும். கிறிஸ்மஸ்னால என்ன அர்த்தம்? தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷனாலே இயற்கையாலே கூடாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நடப்பித்தாரே, அதுதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. அடுத்த தடவை நீங்கள் மற்றவங்களை பார்த்து வாழ்த்தும் போது ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இன்னொரு வார்த்தையை என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆகவே நிச்சயமாகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்வார்.
சில பேருக்கு சந்தேகம், அங்கே அந்த நாட்கள் அவங்களாம் பெரியவங்க, அவங்க சேர்ந்துருப்பாங்க, நான் யார், நான் சாதாரண ஆள், என்னை நான் ஒரு பொருட்டே கிடையாது, என் கணவனே நான் மதிக்கிறது கிடையாது, எங்கள் அப்பா அம்மாவே நான் மதிக்க மாட்டாங்க, என்னை யார் வந்து வாழ்த்த போகிறா? கடவுள் ஆண்டவருடைய தேவனாக இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவர் வந்து பெரியவங்க சின்னவங்க தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கிறவரே இல்லை. நீங்கள் எல்லாரையும் அவர் அன்பு கூறுகிறவர். குறிப்பாக உன் மேலே ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் உன் மேலே நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு அவரை நீ தழுவி கொள்வாய் என்றால், இன்றைக்கு உன்னை அவர் தழுவி மகனே மகளே வாழ்க என்று சொல்லி, என்னாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் தூதனை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது தூதனை எதுக்கு அனுப்பினார்? வாழ்த்துதல் செய்தி கொடுக்கவும், அவரால் எல்லாம் கூடும் என்பதை அறிவிக்கவும் தூதனை அனுப்பினார். இரண்டாவதாக எதற்காக தூதனை அனுப்பினார் தெரியுமா? ஒரு வெளிப்பாடின் வார்த்தையை கொடுத்து தீர்வில்லாத பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கட்டளிடும்படி தூதனை ஆண்டவர் அனுப்பினார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 1:20. ஹல்லேலூயா. அவன் இப்படி சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன், நோட்டீஸ் பண்ணுங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது தடவை தூதன் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தூதன் எதற்காக யோசேப்புக்கு தரிசனமானான் என்று பார்க்கும்போது, ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தையை அவனுக்கு கொடுத்து, அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தேகம், அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு கலக்கம், அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு குழப்பத்தை போக்கும்படியாக, நீக்கும்படியாக ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தையை அற்புதமாய் தரும்படி தேவனுடைய தூதன் யோசேப்புக்கு அனுப்பப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தின் பின்னணியை நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மரியாள் பாருங்க, யோசேப்புக்கு திருமணம் ஆகுவதற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்னும் சில தினங்களுக்குள்ள ஒரு பெரிய அழகான ஒரு திருமணம் நடைபெற போகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் யோசேப்புக்கு ஒரு செய்தி உண்டாகுகிறது. யாரும் வந்து யோசேப்பு இடத்துல சொல்லுகிறார்கள், நீ திருமணம் செய்ய போகிற மரியாள் அவர்கள் ஏற்கனவே கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. நினச்சி பாருங்க, யோசேப்புடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும். எத்தனையோ கனவு வைத்திருந்திருப்பார். நான் மரியாளோட திருமணம் ஆக போது, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்க போகிறது அப்படின்னு அவன் மகிழ்ச்சியோடு திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கும்போது, திடீர்னு ஒரு செய்தி வருது, உன் மனைவி ஏற்கனவே கர்ப்பவதியாக இருக்கிறாள். அந்த வார்த்தை யோசேப்பை மிகவும் கலங்க பண்ணிற்று, மிகவும் கலங்க பண்ணிற்று. அவனுக்குள்ள சந்தேகம் உண்டாயிற்று, குழப்பம் உண்டாயிற்று. ஐயோ, இப்போ மரியாள் ஏற்கனவே ஒரு தொடர்போடு இருந்தாலும் என்னமோ தெரியலை, என்னமோ தவறு நடந்திருக்கிறது, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. சரி போகட்டும். இந்த யோசேப்பு ஒரு நல்ல மனிதனாக இருந்ததுனால, நீதிமானாக இருந்ததுனால, இந்த மரியாளை எல்லாருக்கும் முன்பதாக அவமானப்படுத்த அவன் விரும்பலை. ஆகவே அவன் என்ன செய்தானாம், ஏன் இந்த பிரச்சனை, சரி என்னமோ ஆயிற்று, நம்ம என்ன பண்ணிடுவோம், அமைதியாக விலகிடலாம், மரியாளை ரகசியமாக என்ன பண்ணிடலாம், அவளை தள்ளி விட்டுறலாம் அல்லது ஒதுக்கிடலாம் அப்படின்னு இருதயத்தில் அவன் நினைத்து இரவும் பகலும் குழம்பி குழம்பி சந்தேகப்பட்டு இப்படி சந்தேகப்பட்டு குழம்பி கொண்டிருக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த சந்தேகத்தை, யோசேப்புக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தை யாருமே போக்க முடியாது. யாராவது போக்க முடியுமா? யாராவது வந்து இல்லைங்க மரியாள் அப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க, அவங்க வந்து தேவனாலே உண்டான ஒரு பிள்ளையை தான் சும்மா, யாருக்கிட்ட கதை விடுறீங்க, அவர் என்ன சொல்லியிருப்பார், யாருக்குங்க காது குத்துறீங்க, என்னென்னா அவ்வளோ பெரிய முட்டாள் மாதிரியா, என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இடியட் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஆகவே யோசேப்புடைய சந்தேகத்தையும் அவனுடைய குழப்பத்தையும் தீர்ப்பதற்கு எந்த மனுஷனாலும் கூடாது. இந்த குழப்பத்தை நீக்கணும்னா, இந்த தீர்வில்லாத பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வரணும்னா யார் தான் வரணும்? தேவ தூதனே அனுப்பப்பட வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா.
இப்படி இருதயத்தில் கலங்கி தன்னுடைய மனைவியை குறித்து அவன் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி தேவ தூதன் மரியாளுக்கு தரிசனமானான். ஹல்லேலூயா. உண்மையிலே என்ன நடந்தது என்றால், மரியாள் தூய்மை உள்ளவர்கள், மாசற்றவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், எந்த தீட்டம் எந்த ஒரு தவறும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் யார்? பரிசுத்த மரியாள். ஆனால் எனக்கு பிரியமானவர்கள், அவங்க பரிசுத்தமாக உள்ளவங்களா இருக்காங்க, உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க என்பதை யோசேப்புக்கு யாருமே நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவ தூதன் யோசேப்புக்கு தரிசனமாகி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். நீ மரியாளை நீ தள்ளிவிட வேண்டாம், நீ சந்தேகப்பட வேண்டாம். அவருடைய கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிற பிள்ளை பரிசுத்தாவினாலே உற்பத்தி ஆக்கப்பட்டது. அல்லேலூயா. இது மாம்சத்தின்படி அல்ல, தேவனாலே உண்டாக்கப்பட்டது. ஆகவே அவளை தள்ளிவிடாதே, நீ அவளை சேர்த்துக்கொள் என்ற அந்த வெளிப்பாடு வந்த பிறகுதான் பாருங்க, யோசேப்புக்குள்ள அது வரைக்கும் இருந்த அந்த குழப்பம், அந்த சந்தேகம் அவனை விட்டு அகன்று போயிற்று. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரத்தில் இப்படி ஒரு சந்தேகம் வரும். சில விஷயங்களில் சந்தேகம் வரும். இப்படியா அப்படியா, சில ரொம்ப மனதில் சில காரியங்களை நினைத்து நினைத்து சந்தேகத்தினால இருதயத்தில் ரொம்ப வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. மகிழ்ச்சியாக சில பேர் திருமண வாழ்க்கையை வாழ முடியாததுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா, ஒரு சந்தேக ஆவி சில பேருக்குள்ளே இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மஞ்சள் கலர் கண்ணாடியை போட்டிங்கன்னா எல்லாமே எப்படி தான் தெரியும்? மஞ்சளை தான் தெரியும். எனக்கு பிரியமானவர்கள், அப்படி ஒரு சந்தேகத்தினாவே சில பேருக்குள்ள புகுந்துருச்சுன்னா அதை யாருமே மாற்ற முடியாது. யார் தான் மாற்றணும்? ஆண்டவர் தான் மாற்றணும். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படி சில தீர்வில்லாத பிரச்சனை இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். சில பிரச்சனை நினச்சி நீங்கள் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. அகேன் அண்ட் அகேன் உங்களுடைய இருதயத்தில் ஏன் ஏன் இப்படியா அப்படியா அப்படியா இப்படியான்னு நீங்கள் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்து தீர்வில்லாத நெடுநாளாக இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஆண்டவர் தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களை தவறாக மற்றவங்க குற்றம் சாட்டி இருக்கலாம், தவறாக உங்களை குற்றப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். செய்ததை செய்யாதது போலவும், காணாததை கண்டது போலவும், சிலது ஒன்றும் இல்லாத உள்ளது உள்ளபடி சொல்லாமல் அதை அப்படியே ஜோடிச்சு கிடிச்சு இல்லாத பொல்லாத பொய்யையும் சேர்த்து பேசுகிற வஞ்சக வாய் உள்ளவர்கள் பலர் உண்டு. அப்படிப்பட்டவங்க இல்லாத பொல்லாததெல்லாம் உங்களை பற்றி சொல்லியிருக்கலாம். அது உங்களை மனதை வேதனைப்படுத்தி இருக்கலாம். நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய், நான் ஏன் இதெல்லாம் போய் மற்றவங்ககிட்ட பேசணும், நான் யோகியோன்னு கூட நான் ஏன் சொல்லணும், தேவையே இல்லை அப்படின்னு சில நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் தனிமையில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். யார் என் நியாயத்தை எடுத்து சொல்லுவா, யார் எனக்கு போராடுவா என்று இருதயத்தில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு விரோதமாக பேசப்பட்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக சில காரியம் செய்யப்பட்டிருக்கலாம். நீங்கள் சொல்ல, உண்மையான வேலையை செய்தேன், உண்மையான ஆண்டவருக்கு இருந்தேன், எல்லாருக்கும் நான் பயந்து நான் வாழ்ந்தேன், ஆனால் தவறாக என் மேலே இப்படி பழி சுமத்தி என்னை வேதனைப்படுத்துகிறாங்களே, எங்கள் வீட்டில் என்ன கேவலமாக பேசுகிறாங்களே, இந்த இருதயத்தில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். எனக்கு யார் நிற்க போகிறா, யார் எனக்கு உதவி செய்ய போகிறா? எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தமது தூதனை உனக்காக அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. தீர்வில்லாத பிரச்சனைகளை ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைப்பது என்ற வெளிப்பாட்டை தூதனை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அவங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயமா இருக்கலாம், அவங்களுடைய திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். அது என்ன போராட்டமாக இருந்தாலும் தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பி தீர்வில்லாத உங்களுடைய போராட்டத்திற்கும் பிரச்சனைக்கும் சந்தைகளுக்கும் குழப்பத்திற்கும் சண்டைக்கும் எல்லா வேதனைகளுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை ஆண்டவர் தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர், என் நீதி என் நியாயம் உமக்கு தெரியும், நீங்கள் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தாங்க. அல்லேலூயா. நீங்கள் இதுக்கு ஒரு தீர்வை தாங்க. தூதனை ஆண்டவர் அனுப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதில் ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரப்போகிற. சில பேருக்கு ஊழியத்தில் சந்தேகம் வந்துடும். ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருப்பார், வரத்தை கொடுத்துருப்பார், கிருபையில் கொடுத்துருப்பார், அல்லது ஒரு சில காரியத்தை நீ செய் என்று சொல்லியிருப்பார். ஆனால் உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும். யோசேப்பு போல் என்ன பண்ணுவீங்க, ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே சந்தேகப்பட்டுட்டு இருப்பீங்க. அது மற்றவங்களுக்கு ஆகிருக்கும், அவங்களுக்கு ஆகுமாக்கும், எனக்கெல்லாம் அது பலிக்காது, எனக்கெல்லாம் அது ஆகாது அப்படின்னு இருதயத்தில் வேதனைப்படுகிறீர்களோ? இல்லைங்க, ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரும்போது ஒரு விடுதலையும் அதோடு கூட வரப்போகிறது, ஒரு ஜெயமும் வரும். மூன்றாவதாக, ஏன் தேவன் தூதனை அனுப்புகிறாராம்?
எனக்கு பிரியமானவர்களே, ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நமக்கு கொடுப்பதற்காக தேவன் தமது தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. மூன்றாவது தடவும் நாம் பார்க்கிறோம். என்ன வார்த்தையை பார்க்கிறோம்? தூதன் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஆகவே இந்த தூதன் ஒரு வாழ்த்து செய்தியை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஒரு வெளிப்பாட்டின் செய்தியை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஒரு எச்சரிப்பின் செய்தியையும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எதற்காக எச்சரிப்பின் செய்தி யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, இயேசுவின் பிறப்பின் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர மகிழ்ச்சி, பயங்கர பூரிப்பு, பயங்கர கொண்டாட்டம். ஆனால் அதே நேரத்தில் இயேசு பிறந்த நாட்களில் பயங்கரமான துயரத்தின் நேரமாகவும் ஒரு பயங்கரமான கலக்கத்தின் நேரமாகவும் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் ஒரு அழகான ஒரு நட்சத்திரம் உண்டாயிற்றாம். இந்த நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து அந்த நட்சத்திரத்தை அவர் பின்தொடர்ந்து அவர்கள் சென்றார்கள். அப்போ அந்த நட்சத்திரம் அவங்களை வழிகாட்டி பெத்லகேம் என்ற ஊருக்கு அவர்களை வழி நடத்தினதாம். இப்போ சாஸ்திரிகள் எல்லாம் எங்கே வந்திருக்கிறாங்க? பெத்லகேமுக்கு வந்திருக்காங்க. பெத்லகேமுக்கு வந்த உடனே அவங்க என்ன நினைச்சாங்க? ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். ராஜா எங்கே பிறப்பாரு? அரண்மனையில் தான் இருப்பார். சரி, அவரை போய் அங்கே போய் பார்ப்போம் என்று சொல்லி பரிசுகளை எல்லாம் கொண்டு வந்து அரண்மனைக்கு போய் பார்க்கிறார்கள். அரண்மனையில் யார் ராஜாவாக இருக்கிறாங்கன்னா, ஏரோது என்ற ஒரு பொல்லாத கொடூரமான ஒரு ராஜா அந்த நாட்களில் அவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த சாஸ்திரிகள் எல்லாம் அவர் இடத்துல சென்று கேட்கிறார்கள், யூதருக்கு பிறந்த ராஜா எங்கே? அவரை நாங்கள் தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம், அவரை வணக்கம் செலுத்தும்படி வந்திருக்கிறோம் என்று. அப்போது இந்த ஏரோது அதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பெரிய திகில். என்னன்னா, நான் இங்கே ராஜாவாக இருக்கிறேன், வேறு ஒரு ராஜா பிறந்தாருன்னு இந்த சாஸ்திரிகள் வந்து சொல்கிறாங்களே, இது என்ன ராஜா அப்படின்னு அவனுக்குள்ள சந்தேகம், ஒரு எரிச்சல். ஆகவே என்ன செய்தானா, எல்லா ஞானிகளையும் அழைத்து, எல்லா வேதப்பாரர்களையும் அழைத்து, இப்படி ஒரு ராஜா பிறப்பாரா, இப்படி ஒரு நட்சத்திரம் அந்த காலத்தில் தோன்றுமா, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அவங்களும் ஆராய்ந்து பார்த்து அவங்க சொன்னாங்க, ஆமாம் சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ராஜா பிறக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் வானத்தில் தோன்றும், உண்மையிலேயே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று. அப்பொழுது இந்த ஏரோது என்ன செய்தானா, அந்த சாஸ்திரிகளை பார்த்து, ராஜா பிறந்திருக்கிறீங்க என்று சொல்லுகிறீர்கள், ராஜா இந்த அரண்மனையில் பிறக்கலை, அவர் எங்கே பிறந்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை செய்யுங்க, அந்த ராஜா எங்கே பிறந்திருந்தாலும் நீங்கள் போய் அந்த இடத்தை கண்டுபிடித்து அவரை வணங்கின பின்பு என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நானும் வந்து அந்த ராஜாவை என்ன பண்ணுறேன், பணிந்து கொள்ளுகிறேன் என்று ஒரு பொய்யை சொல்லுகிறான். ஆனால் உண்மையில் என்னன்னா, ஏரோது எரிச்சல் அந்த பிள்ளையை, ராஜாவாய் பிறந்திருக்கிற அந்த பிள்ளையை கொலை செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே அவன் தீர்மானித்திருந்தான். ஆகவே இந்த சாஸ்திரிகளை பார்த்து நயவஞ்சகமாக சொல்கிறான், நீங்கள் போய் அவரை பணிந்து கொண்ட பிறகு நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானும் வந்து என்ன பண்ணுறேன், அவரை பணிந்து கொள்ளுகிறேன். இந்த சாஸ்திரிகளை அந்த நம்பி இவங்க என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டு இயேசு எங்கே பிறந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை அப்படியே பார்த்து 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 ஒரு வீட்டுக்கு மேலாக அது நிற்கிறத கண்டு அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே இயேசுவின் தாயாகிய மரியாளையும் அந்த குழந்தை இயேசுவையும் அவர்கள் காண்கிறார்கள். கண்ட உடனே இயேசுவை அவர்கள் பணிந்து கொண்டு அவங்களுடைய எல்லா பொக்கிஷத்தையும் இயேசுக்கு முன்பதாக வைத்து அவர் வணங்கின பிறகு, ஏரோது இடத்துல போய் என்ன பண்ணுவோம், இங்கே தான் பிள்ளை இருக்குது என்பதை போய் செய்தியை சொல்லலான்னு போகிற நேரத்தில் அவங்க ஒரு எச்சரிப்பை அவர்கள் பெற்றார்கள். என்ன எச்சரிப்பு? ஏரோது இடத்துல போகாதீங்க, அதுக்கு மாறாக உங்களுடைய வழியாக வேறு வழியாக உங்கள் சொந்த ஊருக்கு ஓடிப்போங்க அப்படின்னு. ஏனென்றால் அப்படி சொல்லுவார்கள் என்றால் பிள்ளையை அவன் கொலை செய்வான், மாத்திரமல்ல அந்த சாஸ்திரிகளையும் கொலை செய்வான். ஆகவே ஒரு எச்சரிப்பு அவங்க கொடுக்கப்பட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. இப்போ ஏரோது பார்க்கிறான்,
இந்த சாஸ்திரிகள் வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தா மாச கணக்காச்சு, ஆளை காணோம். ஆகவே அவனுக்குள்ள ஒரு எரிச்சல், என்னை ஏமாத்திட்டாங்க, எப்படியாவது இந்த யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்த அந்த குழந்தையை நான் கொலை செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறியோடு அவன் என்ன செய்தான் என்றால், ஒரு கட்டளை அவன் பிறப்பித்தானாம். 2 வயசுக்கு கீழே பெத்லகேமும் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற அந்த பட்டணங்களில் என்னெல்லாம் பிள்ளை பிறந்திருக்கோ 2 வயசுக்கு கீழே இருக்க எல்லா பிள்ளையும் கொலை செய்யப்படணும் என்ற ஒரு கட்டளையை அவன் பிறப்பித்தான். ஆகவே என்ன நடந்தது, எல்லா சேவகர்களும் போய் சின்ன வயசுல அந்த 2 வயசுக்கு கீழே இருக்க பிள்ளையெல்லாம் கொலை செய்வதற்காக அவங்க முற்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் யோசேப்புக்கு இது நடக்க போகிறது தெரியாது. இப்படி பிள்ளையை கொலை செய்கிறதுக்கு ஏரோது இப்படி வெறியோடு அவன் பயங்கர ஆக்ரோஷத்தோடு அவன் எழும்பி வந்திருக்கிறது யோசேப்புக்கு தெரியாது, மரியாளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்ன ஆனதென்றால், சொப்பனத்தில் யோசேப்புக்கு ஒரு தூதனானவன் தரிசனமாகி ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தான். ஒரு பெரிய ஆபத்து வர இருக்கிறது, ஒரு பெரிய அழிவு வர இருக்கிறது, ஒரு பயங்கரமான மரண ஓலை உண்டாக போகிறது. ஆகவே உன் பிள்ளையையும் அது தாயையும் எடுத்துக்கொண்டு நீ எகிப்து தேசத்துக்கு ஓடிப்போ, இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் நீ அங்கேயே என்ன பண்ணு, தரித்திரு, அங்கேயே நீ காத்திரு என்று அந்த எச்சரிப்பை பெற்ற உடனே யோசேப்பு என்ன செய்தானா, இரவோடு இரவு பிள்ளையை தூக்கி கொண்டு, மரியாளை தூக்கி கொண்டு அந்த பெத்லகேம் அந்த பட்டணத்தை விட்டு அவன் புறப்பட்டு ஓடி போனான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியம். அதுக்கு பிறகு பாருங்க, பயங்கரமான ஒரு வேதனை. 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கொலை செய்யப்படுகிற ஒரு சம்பவம், வேதனையான ஒரு சம்பவம், ஒரு பெரிய அழிவு. எல்லா வீட்டிலையும் ஒரே கூக்குரலின் சத்தம், ஒரே அழுகையின் சத்தம், ஒரு பெரிய அழிவு உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, சில நேரத்தில் ஒரு பெரிய அழிவு வருவதற்கு முன்பதாக தேவன் தமது தூதனை அனுப்பி நம்மை எச்சரிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த உலகம் ஒரு பொல்லாப்பு நிறைந்த ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம யோசிப்போம், என்ன காப்பாற்றுவதற்கு, என்னை எச்சரிப்பதற்கு, தீமையிலிருந்து நான் விலகி கொள்வதற்கு, வரப்போகிற நஷ்டத்திலிருந்து நான் காப்பாற்றப்படணும்னா, என் குடும்பம் காப்பாற்றப்படணும்னா, என்னுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படணும்னா, யார் என்னை எச்சரிக்க போகிறார்கள், யார் என்னை காப்பாற்ற போகிறார்கள் என்று இருதயத்தில் நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். அல்லது ஆண்டவரே, என்ன தீமை நடக்குமோ எனக்கு தெரியல, இரவும் பகலும் எனக்குள்ள ஒரு பயம் உண்டாகுகிறது, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்து விடுமோ என்றெல்லாம் நான் பயப்படுகிறேன். யார் எனக்கு ஒரு தெளிவான திட்டமான ஒரு எச்சரிப்பை கொடுப்பா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ? எனக்கு பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நின்று, ஆண்டவரே உம்முடைய தூதனுக்கு எனக்கு கட்டளிடுங்கப்பா, என்னை எச்சரிங்க ஆண்டவரே என்று சொல்லும்போது, கர்த்தர் தமது தூதனை அனுப்பி உங்களை எச்சரித்து வரப்போகிற தீங்கிலிருந்து உங்களை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சில நபரை ஆண்டவர் உங்களை அடையாளம் காட்டி கொடுப்பார். இவனால் ஒரு பிரச்சனை உனக்கு வரப்போகுது என்பது உங்களுக்கு முன் எச்சரிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லது சில அழிவு வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் சில தூதனை அனுப்பி உங்களை எச்சரித்து அந்த தீமையிலிருந்து உங்களை தாக்காதபடிக்கு காப்பாற்றுவார். உங்களுடைய தகப்பனாருக்கு பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஒருவர் இருந்தார். சிவகாசியில் பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ், பிரதருக்கு கூட ஒருவேளை தெரிஞ்சிருக்கோம், அவர் பேர் தர்மா. அங்கே தான் எங்கள் அன்றன்றுள்ள அப்போ அந்த நாட்களில் பிரிண்டிங்லாம் நாங்கள் ப்ரெஸ் வாங்குறதுக்கு முன்பதாக அங்கே தான் கொடுப்போம். அவர் பாருங்கள், பெரிய ஒரு செல்வந்தன். ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா பெரிய கோடீஸ்வரர்னா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இந்த சிவகாசியில். அவருக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். அவருடைய பேர் கிளிஃபர்ட் குமார், தேவனுடைய மனிதன் கிளிஃபர்ட் குமார் என்ற ஒரு அருமையான தேவதாசன். ஒரு நாள் பாருங்கள், ஒரு 2 மாதத்தில் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் என்னென்னா, ஒரு வேனில் எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு, அவங்க ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அந்த ஊருக்கு போய் அந்த கல்யாணத்தை நடத்தணும் என்பதற்காக. ஆகவே எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் அந்த வேனில் போகிறதுக்காக ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பாருங்கள், திடீரென்று இந்த கிளிஃபர்ட் குமார் என்ற இந்த தேவ மனிதன் மூலமாக அவர் ஒரு தூதனை போல் ஆண்டவர் பயன்படுத்தி அவங்கள இடத்துல போய் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் இப்படி ஒரு திருமணத்துக்கு போகணும், நீங்கள் ஆயத்தமாயிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஆமாம், இந்த நாளில் நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் ஃபேமிலியாக ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். அவர் சொன்னார், நீங்கள் அந்த திருமணத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ தர்மா அவருக்கு ரொம்ப சங்கடம். என்னங்க, எங்கள் சொந்தக்காரருடைய கல்யாணம்,
அதுக்காக நாங்கள் எல்லாம் ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். போகாதன்னா அது என்ன அர்த்தம்? இல்லை இல்லை நாங்கள் போவோம். இல்லை கர்த்தர் எச்சரிக்கிறார், நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு. அந்த தர்மா அவர் சொன்னாரா, நான் போகாமல் இருப்பேன், ஆனால் என் மனைவி அதை ஏற்றுக்க மாட்டா, அவள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா, அதனால் நான் அதை ஒன்று எனக்கு பயமாக இருக்குது. அவர் திருப்பி சொன்னார், போகக்கூடாது, ஒரு அழிவு காத்திருக்கு, போகாதீங்க அப்படின்னு. கடைசியில் வந்து ஆனால் அவங்க அது அந்த வார்த்தையெல்லாம் கேட்கல. அவங்க இவர் யாரோ ஒரு ஆள் வந்து சும்மா நான் வந்து நம்மளை என்ன சொல்கிறது பயம் காட்டுறாரு, பூச்சாண்டி காட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆகவே இவங்க நினச்சாங்க, அவர் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டேன், நம்ம போகலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அந்த நாள் எல்லாம் ஆயத்தமாயிட்டாங்க. அவங்க ஒய்ஃபும் நல்லா ட்ரெஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக கல்யாணத்துக்கு போகிறதுக்கு அந்த வேன் கிட்ட போகிறாங்க. திருப்பியும் இருதயத்தில் அவங்களுக்குள்ள பட்ட 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 பட்டான்னு ஒரு ஒரு பதற்றம், இருதயத்தில் ஒரு கலக்கம். திருப்பி ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்குது, வேனில் ஏறாத அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு அது வரைக்கும் வந்தவங்க திடீர்னுட்டு நாங்கள் வேறு வண்டியில் வரோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அந்த வேன் அனுப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. திருமணத்துக்கு போகல, வீட்லேயே உட்காந்துக்கிட்டாங்க. ஏன் இப்படி பயந்து உட்காந்துட்டோம் அப்படின்னு. பாருங்கள் என்ன நடந்தது என்றால், அந்த வேன் போயிருக்கு, வேகமாக போய் ஒரு யூ டர்ன், ஒரு டேர்னாக ஒரு ஷார்ப்பு டேர்னில் அவங்க வேகமாக அந்த வேன்காரன் திருப்பி இருக்கிறான். அந்த ஹோல் வேனும் குப்புற அடித்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்து, அதில் அவ்வளோ பேர் யாரெல்லாம் அதில் பயணித்தார்களோ அவர்கள் உயிரை இழந்தார்கள். ஆனால் இவங்களுடைய உயிரோ காக்கப்பட்டது. பாருங்க, அந்த ஒரு எச்சரிப்பின் சத்தம் அவங்களுடைய ஜீவனை காத்ததுனால அவங்க இயேசுவுக்கு தங்களுடைய இருதயத்தை அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்க தீங்கு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன கண்ணி சாத்தான் நமக்கு வைத்திருக்கிறான்னு நமக்கு தெரியாது. என்ன ஆபத்து காத்து கொண்டு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. என்ன விபத்து வருமோ நமக்கு தெரியாது. என்ன நஷ்டம் வருமோ நமக்கு தெரியாது. என்ன பொல்லாத மனிதர்கள் என்ன சூழ்ச்சி செய்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான பிள்ளைகளை நாம் இருக்கும் பொழுது தமது தூதனை அனுப்பி நம்மை எச்சரிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மகனே மகளே, நீ விலகு, இந்த காரியத்தை விட்டு நீ ஓடிப்போ, இவனை நீ நம்பாதே, உன்னை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், உனக்கு தீமை செய்யும்படி அவன் முற்பட்டு கொண்டு இருக்க. ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொப்பனத்தில் ஆண்டவர் கொடுப்பார். தூதனை சொப்பனத்தில் அனுப்பி ஒரு எச்சரிப்பின் செய்தி வரும் பொழுது ஒரு பெரிய அழிவிலிருந்து, பெரிய துயரத்திலிருந்து, பெரிய நஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த தூதன் யோசேப்பை பார்த்து, பிள்ளையையும் அவருடைய தாயையும் நீ அழைத்து கொண்டு நீ எகிப்துக்கு ஓடிப்போ, ஏரோது இந்த பிள்ளையை கொலை செய்யும்படி அவன் வகை தேடுகிறான் என்ற எச்சரிப்பின் செய்தி வந்தது போல இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி நாம் ஒவ்வொருக்கு நேராகவும் வருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம எதிராளியாகிய பிசாசானவன் எப்பொழுது நம்மை அழிக்கலாம் என்று அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறானாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 சொல்லுகிறது, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபத்துடனே உங்களிடத்தில் இறங்கினபடியினாலே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கண்டேன் என்றவர் சொல்லுகிறார். நம்முடைய சாத்தான் என்ன செய்கிறான்? நாம் தேவனுடைய ஜனங்களை அழிக்கும்படி, அவர்களை முட்டக்கும்படி, அவருடைய வாழ்க்கையில வேதனைகளை உண்டு பண்ணும்படி மிகுந்த கோபத்தோடு உங்களிடத்தில் இறங்கி வந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார், விழித்திருந்து நாம் ஜெபிப்போமானால் வரப்போகிற அழிவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரம், அவனுடைய திட்டம், அவன் நம்மை அழிக்க வேண்டும் என்று என்னெல்லாம் சதி திட்டம் செய்திருக்கிறானோ அந்த ஏரோதின் ஆவியை ஆண்டவர் அழித்து நம்மை பாதுகாக்க, உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க, உங்களுடைய தொழிலை பாதுகாக்க, உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோசேப்பு எகிப்தில் பயந்து போய் ஏரோதுக்காக பயந்து எத்தனையோ வருஷமா அங்கேயே இருக்கிறார். இப்போ அவருடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம், எப்போ நம்முடைய சொந்த தேசத்துக்கு போக போகிறோம், எப்பொழுது பெத்லகேமுக்கு போக போகிறோம், எப்பொழுது இஸ்ரவேலுக்கு போக போகிறோம் அப்படின்னு இருதயத்தில் கலங்கி கொண்டு இருக்கிறார். ஆனால் போக முடியல. ஏன்னா ஏரோது அங்கே இருக்கிறான். ஏரோது இருக்கிற வரைக்கும் நம்ம போக முடியாது அப்படின்னு உங்க பயந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, யோசேப்புக்கு விரோதமாகவும் பிள்ளை இயேசுவுக்கு விரோதமாகவும் மரியாளுக்கு விரோதமாகவும் எழுந்த அந்த ஏரோது சாகும்படி கர்த்தர் செய்தார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் மகா இரக்கம் உள்ளவர், அவர் மிகுந்த தயவுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது.
சில நேரத்தில் பாருங்க, நம்முடைய சத்துருக்களுக்கும் ஆண்டவர் கொஞ்சம் நேரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். எதுக்குங்க அவனுக்கு நேரத்தை கொடுத்து வைக்கணும், இன்னைக்கே உன்னை போட்டு தள்ளிட்டா நல்லா இருக்குமே அப்படி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. அவனும் மனம் திரும்பி ஒரு நாள் அவன் கடவுள் இடத்துல திரும்பணும்னு ஒரு கிருபையின் காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த கிருபையின் காலத்துக்குள்ளே அவங்க திருந்தலைன்னா, மனம் திரும்பலைன்னா கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர்களை அடிப்பார். அல்லேலூயா. அவர்களை பாதுகாக்கும்படி ஆண்டவர் அவர்களை நிர்மூலமாக்கி போடுவார், இல்பொருளாய் அவர்களை மாற்றி போடுவார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. எனக்கு பிரியமானவர்களை, கர்த்தர் சொன்னார், இந்த பிள்ளைக்கு விரோதமாக அதனுடைய பிராணனை தேடுகிற அந்த ஏரோது செத்து போனான் என்ற செய்தி யோசேப்புக்கு உண்டான போது அவனுக்குள்ள ஒரு பெரிய தைரியம். அப்பா, இனிமே தான் எனக்கு நிம்மதி, இனிமே நான் என்னுடைய சொந்த ஊர் இஸ்ரவேலுக்கு நான் போகலாம், ஆபத்து விலகிற்று என்ற அந்த தைரியம் அவனுக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பிள்ளையை தூக்கி கொண்டு மீண்டுமாக அவன் எருசலேமுக்கு அவன் சென்றான், இஸ்ரவேலுக்கு அவன் சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நெடுநாளாக உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகளுக்கு விரோதமாக கர்த்தர் செயல்படுகிற ஒரு காலம் சீக்கிரமாய் வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரம், அவனுடைய திட்டம் சில ஜனங்களுக்கு பயன்படுத்தி அவங்களுக்கு பின்னணியில் இருந்து உங்களுக்கு விரோதமாய் தூண்டி உங்களுக்கு விரோதமாக சில காரியத்தை அவன் செய்து கொண்டு இருக்கலாம். அவங்களை எரிச்சல் படுத்தி கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு சுதந்திரத்தை அவங்க திருடி கொண்டு இருக்கலாம். உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு காலம் வரும், ஆண்டவர் அந்த சத்துருவை ஆண்டவர் அழிப்பார். ஹல்லேலூயா. உங்களை திடப்படுத்தி அவர் சொல்லுவார், நீ பயப்படாதே மகனே, மகளே, பயப்படாதே, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவை நான் நிர்மூலமாக்குவேன், நீ எழுந்து நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராக, ஓட்டத்திற்கு நேராக உனக்கு என்ன வைத்திருக்கிறோம் அதை நீ தொடர்ந்து செய், நீ பயப்படாதே என்று சொல்லுகிற ஒரு திடப்படுத்துகிற தைரியப்படுத்துகிற வார்த்தையை தூதனை கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. மத்தேயு 21:44 இயேசு இதை பகிரங்கமாய் அவர் என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் அவன் நொறுக்கப்படுவான், இது அவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். எனக்கு பிரியமானவர்கள், இயேசுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழுந்தார்கள். காலத்துக்கு முன்பதாக அவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஏரோது போன்ற பொல்லாத ஜனங்கள் எழும்பினது உண்மைதான். ஆனால் அவர் சொல்லுகிறார், இந்த கல்லில் மேல் மோதுகிறவன் அவன் நொறுங்கி போவான், இது அவன் மேல் விழுமம் என்றால் அவன் நசுங்கி போய் விடுவான். இந்த கல் என்று சொல்லும்போது தேவனுடைய ஊழியத்தையும் குறிக்கிறது, தேவனுடைய சபையை குறிக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அவர்கள் நொறுங்குண்டு போவார்கள், உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள் நசுங்கி போவார்கள். கர்த்தர் உங்களை திடப்படுத்தி சொல்லுவார், ஜெயத்தை உன் கரத்தில் கொடுப்பேன், உனக்கு முன்பதாக நான் சொல்லுவேன், உன் சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள். ஏசாயா 54:17 சொல்லுகிறது போல, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று அவர் சொல்லுகிறார். ஏசாயா 41:12 வாசிக்கிறது போல, உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் அன்புள்ளவர் தான், ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு விரோதமாய் தொடர்ந்து போராடுகிறவர்களுக்கு விரோதமாக அவர் வழக்காடுவார், அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் இச்சகம் பேசுகிறவருடைய மேடுகளை நீ மிதிக்கும்படி ஆண்டவர் செய்வார், ஜெயத்தை உனக்கு தருவார், உன்னை பாதுகாக்க, உன்னை காக்கும்படி, உனக்கு துணை நிற்கும்படி தமது தூதர்களை கட்டளிடும்படி அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு எச்சரிப்பு என்னன்னா, நம்ம யாருமே தூதர்களிடத்தை ஜெபிக்கக்கூடாது, அதை மறந்துடாதீங்க. அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படலை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தூதனே வா, தூதனே வா. நீங்கள்லாம் தூதனே வா, தூதனே போன்னு சொல்லுகிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படலை. மாத்திரமல்ல, தூதர்களை நாம் வணங்கவும் கூடாது, அவர்களை நாம் சேவிக்கவும் கூடாது. அவர்களை பார்த்து தூதனே உன்னை நான் வணங்குறேன், மிகாவேலே வணங்குறேன், காபிரியலே வணங்குறேன், அதெல்லாம் நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. நாம் யார் இடத்துல ஜெபிக்கணும்? ஆண்டவரே, தூதர்களை நீர் கட்டளையிடும் என்று சொல்லும் பொழுது இந்த பணிவிடை ஆவிகளை கர்த்தர் உங்களுக்காக அனுப்புவார்,
உங்களுக்கு உதவி செய்யும்படி. ஹல்லேலூயா. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற புதிய வருஷத்தில் கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார். தூதருடைய ஊழியத்தை, பணிவிடை ஆவிகள் உங்களுக்காக ஊழியம் செய்கிறத பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய கண்கள் அற்புதத்தை காணும்படி ஆண்டவர் செய்வார். இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் தமது தூதனை உனக்காக அவர் கட்டளிட போகிறார். இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை வாழ்த்தும்படி. ஹல்லேலூயா. அன்றைக்கு மரியாளை பார்த்து மரியாளே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தின ஹல்லேலூயா அந்த தூதனை கர்த்தர் உனக்காக அவர் அனுப்ப போகிறார். அந்த தூதன் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், ஹல்லேலூயா, தேவனாலே எல்லாம் கூடும். இன்றைக்கு வாய்களை திறந்து சொல்லுங்க, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க. இதெல்லாம் உங்களால் முடியாமல் இருக்கிறது. பெரிய பர்வதத்தை போல ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும். இன்னைக்கு எப்படிப்பட்ட நீங்கள் நெருக்கத்தை, போராட்டத்தை நீங்கள் சந்தித்து கொண்டு இருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. இன்றைக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் வெளிப்பட போகிறது. தமது தூதனை அவர் உனக்காக கட்டளிடுவார். கோடான கோடி தூதர்கள் உண்டு. இன்றைக்கு அந்த தூதருடைய ஒத்தாசை, அவருடைய ஊழியத்தை உங்களுக்கு தரப்போகிறார். ஐயோ, நான் சாதாரணமான மனுஷனாச்சே, நான் அற்பமான மனுஷனாச்சே, நான் ஒரு ஏழை ஆச்சே, நான் ஒரு சாதாரண தொழிலை தானே நான் செய்து வருகிறேன், நான் அறியப்படாத ஒரு நபராய் தானே இருக்கிறேன். நீ யாராய் இருந்தாலும் நீ தேவனுக்கு கண்மணியை போல இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. உன்னை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. தூதருடைய ஒத்தாசை எனக்கு தாரும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. உடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை சத்துருவின் போராட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு வெளிப்பாடு இல்லாமல் ஒரு குழப்பத்தில் நீங்கள் ஐயோ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஒரு தீர்வில்லாத பிரச்சனையை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம், ஒரு கோர்ட்டு கேஸை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம், இதில் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட போராட்டத்தை நீ சந்தித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய வல்லமை, ஹல்லேலூயா, தூதர்களை ஆண்டவர் அனுப்பி இன்றைக்கு உன்னை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோமே, அதே போல இன்றைக்கு தூதனை ஆண்டவர் அனுப்ப போகிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளிட போகிறார். ஹல்லேலூயா. ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கட்டளிட வேண்டும் என்று விரும்புகிறார். மகனே, மகளே, இந்த காரியத்தில் நீ ஜாக்கிரதைப்படு, இந்த உறவில் நீ ஜாக்கிரதைப்படு, இந்த விஷயத்தில் நீ ஜாக்கிரதைப்படு, இந்த பண விஷயத்தில் இந்த ஆளை நீ நம்பாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ எல்லாரையும் நம்பி எல்லாரிடத்திலையும் எல்லாவற்றையும் நீ பேசிக்கொண்டு இருக்கிறாய், அது உனக்கு கண்ணியாய் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, அந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரே, என்னை விடுவீங்க ஆண்டவரே. இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக தேவன் மத்தியில் இறங்கி அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தூதருடைய ஒத்தாசை இன்றைக்கு உங்களுக்கு கட்டளிடப்படுகிறது. இன்றைக்கு எத்தனையோ காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ ஆண்டவரே, நான் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, எனக்கு தெரியலையே ஆண்டவரே, உமக்கு முன்ன கால வைப்பதா பின்ன கால வைப்பதான் தெரியலையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அன்றைக்கு யோசேப்பை திடப்படுத்தின, தைரியப்படுத்தின தூதன் இன்றைக்கு உனக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு முன்பதாக அனுப்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, உன்னை வழி காட்டும்படிக்கு, உனக்கு துணை நிற்கும்படிக்கு ஹல்லேலூயா தமது தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அசிரியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்தபோது தேவன் ஒரே ஒரு தூதனை தான் அனுப்பினார். முழு அசிரிய அந்த எதிரிகளை அவர் இல்பொருளாய் மாற்றினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட பலத்த தூதர்கள் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கலங்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா,
எனக்கு இறங்குங்க, என் குடும்பத்திற்கு இறங்குங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்க. இன்றைக்கு உங்களுடைய வாய்களை திறந்து இப்பொழுது நீங்க கேட்க போகிறீர்கள். இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம், இன்றைக்கு உங்களுடைய விடுதலையின் நேரம். இன்று இரவு தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்கள் மீது அபரிவிதமாக இறங்குகிற ஒரு நேரம். வாய்களை திறந்து, கர்த்தாவே இந்த விஷயத்தில் எனக்கு விடுதலையை தாங்கப்பா ஆண்டவரே, இந்த விஷயத்தில் எனக்கு ஆண்டவரே ஒரு இரக்கத்தை தாங்க ஆண்டவரே, ஒரு சுகத்தை தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மாந்திரிக கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே, இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, சொப்பனத்தில் என்னை பயப்படுத்துகிற எல்லா ஆண்டவரே திகிலின் ஆவிகளிலிருந்து ஆண்டவரே விடுவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா வறுமையின் ஆவிகள் விலகட்டும் அப்பா ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. இன்றைக்கு நம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவரே ஒரு விடுதலை தருவீராக. ஹல்லேலூயா. எங்களை விடுவிக்கும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி, எங்களுக்கு உதவி செய்யும்படி, ஒத்தாசை செய்யும்படி இறங்கி வருவீராக. இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் சமீபமா இறங்குவீராக. இந்த இடத்துல நம்முடைய தூதர்கள் இறங்கி உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இன்றைக்கு ஆண்டவரே நம்முடைய ஜனத்தோடு ஆண்டவரே, இன்றைக்கு நீர் அப்பா நம்முடைய தூதர்கள் கட்டளிட்டு அவர்கள் விடுதலை நீர் கட்டளிடுகிறதுக்காக நன்றி. இப்பொழுது வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா. என்னுடைய பிள்ளையுடைய விஷயம் முரட்டாட்டம் பண்ணுகிறேன் பிள்ளைய ஆண்டவரை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர் தவறான அந்த உறவில் அகப்பட்டு இருக்கிற என் பிள்ளைய விடுவீங்க ஆண்டவரே. இன்றைக்கு வாய்களை திறந்து கேட்கும் பொழுது, நீங்க பேசும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை இப்பொழுது செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்னி ஸ்டோன்ஸ் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இருதய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. சிந்தனையை ஆண்டவரை குழப்பி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழப்பத்தின் ஆவிகள் விலகுவதாக. குடும்பத்தில் பிரிவினையை உண்டு பண்ணுகிற ஒவ்வொரு சந்தேகத்தின் ஆவிகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியத்திற்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகும்படி நான் கட்டளையிடுகிறேன். பூரண விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்பொழுது ஒரு பூரண விடுதலை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. உம்முடைய ஜனங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்பார்களாக. நீ அற்புதங்களை காண்பா என்று சொன்னீரே, நீ அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்தை அடையாளத்தையும் காண பண்ணுவீராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆர்ப்பரிங்க. இப்பொழுது எரிகோ கோட்டை உனக்காக நிர்மூலமாகுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்தி இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உன் துதி சத்தத்தை உயர்த்தும் பொழுது, உயர்ந்த துதியை நீ ஏறெடுக்கும் பொழுது, இப்பொழுது பிசாசின் கோட்டைகள், பிசாசின் கிரியைகள் இப்பொழுது நிர்மூலமாகுகிறது. சத்துருவின் கோட்டைகள் இப்பொழுது நிர்மூலமாகுகிறது. கர்த்தர் உனக்காக எழுந்தருளுகிற ஒரு நேரம், உனக்காக ஜெயத்தை கொடுக்கிற ஒரு நேரம். ரீமே தேலேமே ஷஹதன தலமா ஓரமா தீனேமே ரிகபதன தரமா. ஒவ்வொரு மீது தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. சிந்தனை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்துருவின் வல்லமைகள் விலகுவதாக. எரிச்சலின் ஆவிகள் விலகுவதாக. பிடிவாதத்தின் ஆவிகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துக்கு முன்பதாக ஹல்லேலூயா கூனி குறுகி பயந்து இப்பொழுது விலகும்படி நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சரீரங்களிலும் உம்முடைய வல்லமை அற்புதமாய் இறங்குவதாக. இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் இந்த பிசினஸ் பார்ட்னர் என்னை ஏமாற்றி விட்டார், இதனால நான் எவ்வளவோ லட்சங்களை நான் இழந்தேன் என்று வேதனையோடு இருக்கிற சகோதரனே, இயேசுவின் வல்லமை உன் மீது இறங்குகிறது. இப்பொழுது ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. இழந்ததை திருப்பிக் கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவர். யாரெல்லாம் ஆண்டவரே மனசோர்வோடு கூட எத்தனை நாட்கள் ஆண்டவரே இந்த வேதனை, எத்தனை நாட்களில் இந்த பற்றாக்குறை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்குவதாக. இன்றைக்கு ஆண்டவரே அவருடைய வேதனையும் ஏமாற்றத்திற்கு பதிலாக ஆண்டவர் இரட்டத்தனையாய் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய அவமானத்திற்கு பதிலாக ஆண்டவரை கனத்தை நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் இப்பொழுது ஜனத்திற்காக வைராக்கியத்தோடு எழும்புகிறதுக்காக நன்றி.
இப்பொழுது வல்லமை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே வெக்கப்பட்டு கூனி குறுகி போய் இந்த தோல்வி நிமித்தம் மனசோர்வடைந்து போயிருக்கிறேன், இந்த ஏமாற்றத்தின் நிமித்தம் மனம் மடிவடைந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீ தொடுகிறதுக்காக நன்றி. ஒரு புதிய வாழ்க்கையும் ஒரு புதிய வழியையும் அவர்களுக்கென்று நீ நியமித்து திறந்து வைக்கிறதுக்காக நன்றி அப்பா. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க. உம்முடைய ஜனத்திற்காக எழும்புவீராங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய தூதனை அனுப்பி அற்புதத்தை செய்வீராங்க. உம்முடைய தூதனை அனுப்பி வழிகாட்டுவீராங்க. குழப்பங்கள் மாறட்ட ஆண்டவரே. தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கட்டளிடுவீராங்க. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது ஒரு சமாதானத்தோடு நிறைவோடு அவர்கள் கடந்து செல்லட்டும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கையிட்டு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என் தேவனாலே எல்லாம் கூடும், என் தேவனாலே எல்லாம் கூடும். நான் இனி வெக்கப்பட்டு போக போவது இல்லை, இனி நான் தலை குனிந்து போக போவது இல்லை. என் தேவன் என்னை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை ஹல்லேலூயா உயர்த்தி எண்ணெயினாலே அவர் என்னை அபிஷேகம் பண்ணி என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி 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 வழிய செய்கிறவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கொம்பை உயர்த்துகிறவர், எங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுவீராக, எங்களுக்காக எழுந்தருளுவீராக. இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ரீமா லஹ துனேமே சஹதனமா ரேஹே தீனேமே ரீகாந்தன தரமா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் குறுக்கிடுகிறதுக்காக நன்றி. எல்லா விதமான அற்புதங்களையும் செய்து ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குவீராக. ஒருவராகில் ஆண்டவரே, ஆண்டவரே உங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போக கூடாதப்பா. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவரே முடியாத காரியங்களை முடிய பண்ணுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம், ஜெயத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம், ஜெயத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசுக்கு நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கலனா, இன்றைக்கு இயேசு எனக்கு என்னன்னு தெரியாது, நான் சும்மா தான் வந்தேன் என்று நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இயேசுக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு இந்த அற்புதமானவர், அற்புதமான இயேசு, அற்புதமாய் பிறந்த அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்தில் அவர் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க இன்னும் இயேசுவை இருதயத்தை ஏற்றுக்கொள்ளலை, நான் இன்னும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலைன்னு சொல்லுவீங்கன்னா, இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து இந்த ஜெபத்தை நீங்கள் தாழ்மையோடு செய்யுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நிச்சயமான ஒரு திருப்பு முனை, ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய பிரகாசம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உப்பிரவேசிக்க போகிறது. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் கரத்தை வைத்து சொல்லுங்க. என்னோடு சேர்ந்து சொல்லுவீங்களா? இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா, இன்றைக்கு உமக்கு ஒரு இடத்தை இருதயத்தில் தருகிறேன். என் குறைகளெல்லாம் மன்னிங்க, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க, இரத்தத்தினாலே என்னை கழுவுங்க. உம்மை என்னுடைய இரட்சகராக ஆண்டவராக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலிருந்து என் ஆளுகை செய்யுங்க. நீங்கள் எனக்காக வந்தீங்க, சிலுவையில் என் பாவத்திற்காக நீ சிலுவையில் அறையப்பட்டீர், நீர் உயிரோடு எழுந்தீர். நான் நம்புகிறேன் அப்பா, என் இருதயத்துக்குள்ளே வாங்க, என் வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை உண்மையாக செய்திருப்பீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உண்மையிலேயே நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதி. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி, இணை புரியாத ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் உண்டாயிருக்கிறது. இயேசு உங்களுடைய இருதயத்தில் வந்து விட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு பாடலை பாடுவோமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்,
எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பாம், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவாம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பாம், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவாம். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கரங்களை தட்டி சொல்லுவோமாம். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவாம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இரவிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அவர் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? அற்புதத்தை ஆண்டவர் காண பண்ணுவார். ஹல்லேலூயா. God bless you. அமர்ந்து கொள்ளுங்கள்.